ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட்டு பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினும் அதோட கோவமாக அங்கேருந்து கிளம்பி போகிறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஆனால் ஜெனி, ஆமாம், இவளை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவள் இவ்வளோ கோபக்காரியாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. இவள் எதுக்கும் துணிஞ்சவ தானே. அன்றைக்கி உங்கள் தங்கச்சியே இன்றைக்கி அம்மாவே எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியலை. தேவையில்லாமல் அவள்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து போகிறான். ஆனால் அவன் அம்மாவை என்னது இவன் இப்படி மாறிட்டான், எதனால இவன் இப்படி போனான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் அந்த குழந்தைய பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. சியா, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ எதுக்கும் கவலைப்படாத, அம்மா அவங்க கூட இருக்கேன், கண்டிப்பாக உன்னை சீக்கிரமாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பாவம் அந்த குழந்தைகிட்ட சொல்லி இருக்கா. இங்க அப்படியே நம்ம ஹீரோட கம்பெனியை காட்டுறாங்க. இங்க கூ வந்து அந்த கம்பெனிக்கு வந்துட்டான் போல இருக்குது. இது வரைக்கும் எங்க அப்பா இந்த கம்பெனிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதனால நானும் அவர் கட்டுப்பட்டு வராம இருந்தேன். இப்போ எங்க அப்பா வந்து ரொம்ப உடம்பு முடியாம சாவர நிலைமையில இருக்காங்க. இப்போ நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்டா இந்த கம்பெனிக்கு சொந்தக்காரன் நான் தான், அவன் கிடையாது. அவனை வெறும் இந்த கம்பெனியை பார்த்துக்க சொல்லி தான் எங்க அப்பா வந்து பொறுப்பை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வரான். உங்களை யார் இந்த கம்பெனிக்குள்ள விட்டது, உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, இன்னும் வந்து தாத்தா சாகலை, உயிரோட தான் இருக்காங்க, அதனால வாயை முடிக்கிட்டு அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னா அவன் அங்கிள் எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படி நம்ம ஹீரோவை முறைச்சி பார்த்துக்கிட்டே அமைதியாக அவனும் உட்காரான். நம்ம ஹீரோ அதோட அப்படி உட்காந்துட்டு வக்கீல் சான் உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த லாயரும் உள்ளே வராங்க. வந்துட்டு ஒரு ஃபைல் மாதிரி கொடுத்தோன்னே நம்ம ஹீரோ இந்த ஃபைலை பாருங்கன்னு சொன்னோன்னா, என்னது எங்கள் அப்பா இப்போ உனக்கு சைன் பண்ணி கொடுத்தாரு, அந்த சொத்தெல்லாம் உனக்கு தந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் பாவம் ஸ்ட்ரோக்கில் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, உனக்கு எப்படி சைன் பண்ணி தந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கூவும் சொன்னோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோவை நான் அப்படி சொல்லவே இல்லையே, இதை பாருங்கன்னு தான் சொன்னேன். இந்த உயில் படி உங்களுக்கு இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்ட்டு தாத்தா 5 வருஷத்துக்கு முன்னாடியே சைன் பண்ணி கொடுத்துருக்காரு, வேணாலும் பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட ஷேரான $20 பில்லியன் வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அதனால உங்களோட ஷேர் வந்து கழிக்கப்பட்டுருச்சு, இனிமேல் இந்த ஆஃபீஸில் உங்களுக்கு எந்த ஒரு ஷேர் இல்லைன்னு சொன்னா அவன் டக்குன்னு அந்த அக்ரிமெண்ட் எடுத்து பார்த்தோன்னே நம்ம ஹீரோவை பார்த்துட்டிங்களா, படிச்சிட்டிங்களா, எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்கள மற்ற ஷேரோட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போனா இந்த கம்பெனிக்கு நம்ம பிரசிடென்ட் யார் இந்த கம்பெனி நடத்த போகிறாங்க அப்படின்னு கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோ, நான் தான் என்ன இவ்வளோ நாள் நடத்திக்கிட்டு இருந்தேன், அதனால் இனிமேல் நான் தான் நடத்த போகிறேன், எங்கள் தாத்தா கண்டிப்பாக எந்திரிச்சு வருவார், வந்தோன்னா உங்களுக்கு பதில் சொல்கிறேன், ஆனால் இவருக்கு இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு சம்மதம் இல்லைன்னு இப்போ நான் சொல்லியே ஆகணும், அதனால் இனிமேல் இவரோட பேச்சை யாரும் கேட்க வேண்டாம், இவர் எங்கேருந்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அங்குள்ள பவுன்சரை கூப்பிட்டு இவரை வெளியே கொண்டுட்டு போப்பா அப்படின்னு சொன்னா உன்னை அங்கிளுக்கு கோந்துருது. என்ன தைரியம் தான் இந்த கம்பெனிலேருந்து என்னையை வெளியே போக சொல்லுவா, கண்டிப்பாக இதுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும், இது என்னோட கம்பெனி, உன்னிட்ட வந்து நான் இதை பிடுங்குறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொன்னா, பார்த்துக்கலாம் போய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லணும்னா அங்கே இழுத்துட்டு போயிடறாங்க. அவரோட நம்ம ஹீரோ அப்படியே மூடு அப்செட்டில் வந்து பாரில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அங்கே வந்த பொண்ணு, என்ன லீஜன் உங்களை ரொம்ப நாளாக ஆளையே காணோம், ஏன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம வேணா ரூமுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி புக் பண்ண போகிற அவன் நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் வரான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் குழந்தை தூங்க வச்சுட்டு இருக்கும்போது டோரை யாரோ வந்து தட்டுற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். ஓ, நீ இப்போ இந்த வீட்டில் தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின், அம்மா நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, இங்கே உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, அதுவும் ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படி கிஸ் கொடுக்குறான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கண்ணத்தில் ஓங்கி ஆரஞ்சோன்னே நம்ம ஹீரோவா, நான் உனக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கேன், உன் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன், நீ மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான். வந்துட்டு எனக்கு இப்போ நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கிஸ் கொடுத்தோன்னே டக்கு நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுறா. ஏன் நீ இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறேன், நான் தான் உன் வழியிலே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், என்னை விட மாட்டியா, அவனை ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன், இங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. உனக்கு என்ன வேணும், என்ன வேணும், இதுக்கு மேலேயே என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்ணுறா, ப்ளீஸ் என்னையும் என் குழந்தையும் விட்டுட்டு நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் இங்கேருந்து போயிடுவேன், உன் வழியிலே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ, 5 வருஷமாக நான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் நீ கிடச்சிருக்க, அதுவும் இல்லாமல் நீ எனக்கு நிறைய கடமைப்பட்டிருக்க, அந்த கடனெல்லாம் தீர்க்காமல் நீ போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்டு அவனும் ரொம்ப ரூடாக பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை கெஞ்சிரா, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு, நீ என்னை பண்ண கொடுமையெல்லாம் போதும், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, நான் இங்கேருந்து நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அவளும் சொல்லிட்டு, நீ தயவு செய்து இங்கேருந்து போகலாட்டே அவ்வளோதான், ஏன்னா இது என்னோட வீடு, நான் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மிரட்டுறா. நம்ம ஹீரோவோ, அப்படியா இது உன்னோட வீடா, இப்போ இது யாரோட வீடுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீட்டோட ஓனருக்கு கால் பண்ணி கூப்பிட்டோன்னே அவன் வந்துடுறான். என்ன, யாரும் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டது என்னாச்சுன்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவோ, உங்கள் வீடு என்ன ரேட்டு, நீ எதுவும் விற்கிற மாதிரி ஐடியா இருக்கா, ஆனாலும் நீ விற்காட்டில் நான் வாங்குற ஐடியாவில் இருக்கேன், உங்களுக்கு டபுள் மடங்கு இந்த காசை தரேன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவோ, இந்த வீட்டை நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே இந்த ஓனர் ஒத்துக்கிறாரு. நீங்கள் இவ்வளோ பணம் தரேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அம்மா உடனே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுமான்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிற, அக்ரிமெண்ட் போட்டிருக்கா, நீங்கள் நண்டு நிலையில என்னை அனுப்ப முடியாதுன்ட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, உனக்கு டபுள் மடங்காக காசு தரேன், உடனே இந்த வீட்டை விட்டு இப்போயே கிளம்புன்னு சொன்னால் நம்ம
ஹீரோயின் கெஞ்சிட்டா, இந்த நைட் நேரத்தில் நான் எங்கே போவேன், ப்ளீஸ் கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஓனர், இந்தாங்க சாவி நீங்கள் வச்சுக்கிறீங்க, நாளைக்கு வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போனோன்னா நம்ம ஹீரோ, இப்போ இது என்னோட வீடு, நீ என்னோட வீட்டில் தான் இருக்கா, ஆனால் நீ இந்த வீட்டில் இருக்கணுன்ட்டா நான் கேட்குறது நீ தந்தே ஆகணும், ஒரு நைட்டுக்கு நீ என்னோட ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கா. நீ நினச்சதெல்லாம் எதுவுமே நடக்காது, நிச்சயமாக நான் ரோட்டில் ரெண்டாலும் நிற்பேன் ஒழிய நீ நினச்சது நான் செய்யவே மாட்டேன், இப்போவே என் குழந்தைய கூட்டிக்கிட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ஜோயானுக்கு கால் பண்ணுறா. நீ உடனே இங்கே வா, எனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோ டக்குன்னு ஃபோனை வாங்குறான். நீ என்ன தைரியம் தான் ஏன் முன்னாடி வேற ஒருத்தனை கால் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாண்டு. நம்ம ஹீரோயினா, அதனால உனக்கு என்ன வந்துச்சு, நான் யாரை வேணாலும் கூப்பிடுவேன், நான் தான் உனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து அவள் கழுத்து பிடிச்சி நினைக்கிறான். என்ன தைரியம் தான் நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பா, என் லைஃப்பை விட்டு நீ அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, நான் நினச்சா மட்டும் தான் அவனை எங்கேருந்து அனுப்புவேன், அது வரைக்கும் நீ என்னை விட்டு என்னெங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவனை மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு கால் வருது. அதாவது அவன் வீட்டில் உள்ள ராபிட் இறந்து போனதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு யாரோ சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே குழந்தையும் முழிச்சிட்டான் போல இருக்குது. ஜோயான்னு வந்துடான். என்னாச்சு, எதுக்காக இப்போ உடனே கால் பண்ணி கூப்பிட்டான்ட்டு. அதெல்லாம் ஒரு பெரிய கதை, இப்போதைக்கு சொல்ல முடியாது, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னா அந்த குட்டி பையன் வந்து, அங்கிள் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, எனக்கு பயமாக இருக்குது அங்கிள், நீங்கள் எங்கள் அம்மாவை மேரேஜ் பண்ணிட்டு எனக்கு டேடியாக இருக்கீங்களான்னு சொன்னேன். நம்ம ஹீரோக்கு இதை கேட்டுட்டு டென்ஷன் ஆயிடான். ஒரு குழந்தைய போய் எந்த மாதிரிலாம் பேச வச்சுக்கிறேன், அவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின், நான் ஏன் வெக்கப்படணும், இப்போ என்ன அவன் கேட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு ஜோயான்னு சொல்கிறான், எதுக்கு தேவையில்லாமல் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்க, வா சாண்டி இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயினும் அப்படி கிளம்புறா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து விட மாட்டேங்க, நான் கையை பிடிச்சி இழுத்துட்டு நீ இங்கேருந்து அவ்வளோ சீக்கிரமாக உன்னை போக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த குழந்தை வந்து ப்ளீஸ் விடுங்க விடுங்க எங்கள் அம்மா விடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட கையை அப்படியே அடிச்சுட்டு இருந்தோன்னே நம்ம ஹீரோ தள்ளி போட அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய தள்ளி விட்டுறான். உடனே அந்த பையனும் அப்படி அழுகிறான், அம்மா பாருமா அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தோன்னா கோவம் வந்துடுது. உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன தைரியம் தான் என் குழந்தை இந்த மாதிரி நீ தள்ளி விடுவா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையான்னு சொல்லிட்டு ஓங்கி கணத்தில் பார்த்து நம்ம ஹீரோ கணத்தில் அரைஞ்சிரா. அதுக்கு நம்ம ஹீரோவா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதே உனக்காக மட்டும்தான், இந்த பையனுக்காக இல்லை, இவன் தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளோதான், நான் இவன்ட்டே நான் ஈவ இறக்கத்தை காட்ட மாட்டேன்னு சொன்னேன். இதை கேட்டுட்டு இருந்த சோயன், போதும் இதுக்கு மேலே நீ எதுவும் பேச வேண்டாமா, இங்கே சாண்டி நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோயின், ஆமாம் இவனை மாதிரி ஒரு கொடூரமான மூஞ்சில் இனிமேல் நம்ம முழிக்க கூட வேண்டாம், இங்கேருந்து போயிடலாம், என் லைஃப்பில் நம்ம எப்போதும் நீ வந்து தலையிடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜோவா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவோ, அப்படியே நீ என்னை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா, ஆனால் நான் அதுக்கு அனுமதிக்கணும்ல, நான் இனிமேல் அனுமதிக்க முடியாது, இனிமேல் நான் எதுக்கு நான் ஈவி இறக்கம் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜோவோட கம்பெனி ஸ்மால் கம்பெனி தானே, ஆனால் அந்த கம்பெனி நம்ம இருக்கணுமா வேண்டாமா நான் தான் முடிவு பண்ணணும், இனிமேல் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு நடு ரோட்டில் இவனே நிற்க போகிறான்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபோன் எடுத்து யாருக்கா கால் பண்ணுன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே அமைதியாக இருக்கா. ஆனால் நம்ம ஜோவா, நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன், நீ எதுக்கு கவலைப்படுறா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவோ சொல்கிறான், நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உனக்கு நல்லாவே தெரியுமில்ல சாண்டி, நீ நல்லா யோசனை பண்ணிக்க, ஜோவோட கம்பெனி வேணுமா வேண்டாமான்ட்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஜோவா, நீ அவன் சொல்கிறத எதுவும் கேட்காத, நான் உன்னை வச்சு காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின், வேண்டாம் ஜோ, நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, என்னால் உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவனும் அந்த குழந்தையும் பயந்துடுது, அம்மா என்னவா நடக்குதுன்ட்டு. நீ எதுக்கும் கவலைப்படாதப்ப நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஜோ நீ அதெல்லாம் கவலைப்படாத, நான் இருக்கல, வா சாண்டி எங்கூட வா, நான் உன்னை வச்சு காப்பாற்றுறேன். இல்லை ஜோ, நீங்கள் இங்கேருந்து போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அவர் கூட நான் போகிறேன், இனிமேல் அவரோட தான் இருக்க போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவனும் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன்னு நம்ம சாண்டி கையை பிடிச்சோன்னா நம்ம ஹீரோயின் கையை டக்குன்னு எடுத்துட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறா. அங்கே ஜெனி, வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்தவ அப்போ தான் நம்ம சாண்டியும் நம்ம குழந்தையும் பார்த்துட்டு, ஆமாம் இவங்க என்ன இங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. ஆமாம் நான் தான் இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், இனிமேல் இவன் இங்கே தான் தங்க போகிறான்னு சொன்னால், ஓ அப்படியா அவன் இங்கே தான் இருக்க போகிறாளா, சரி சரி அப்போனா இவங்களுக்கு பெரிய கெஸ்ட் ரூம் வந்து நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனியும் சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, அதெல்லாம் தேவையில்லை, ஹால்லையே தங்கிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். ஓ அப்படியா, அப்போ நீ இந்த வீட்டுக்கு கெஸ்ட்டாக வரலையா, மெய்டாக வந்திருக்கியா, ஆனால் நீ என்ன தைரியம் தான் இந்த வீட்டுக்கு நீ திரும்பி வருவா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட வரல, நான் ஒரு சர்வெண்ட்டாக தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இன்னும் ஓ அப்படியே வந்துக்குன்னு சொல்லிட்டு ஜெனி ரூமுக்கு வந்துட்டு உடனே கால் பண்ணுறா. அதாவது அந்த மந்திரவாதின்னு ஒருத்தனை ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அவனுக்கு தான் ஏதாவது பண்ணி ஆன்டி மனசை மாற்றி சாண்டி அந்த வீட்டை விட்டே அனுப்பணும்னு சொன்னோன்னா அதுக்கு அவனும், ஆன்ட்டியை நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வா, நான் மற்றதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இவளும் ஆன்ட்டியை கூட்டிகிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோன்னா அவரும் கட்டத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ என்னது உங்கள் பையன் அந்த பொண்ணை அவன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டான் போல இருக்குது, அவ்வளோதான் பெரிய பெரிய தலையெல்லாம் உருள போது, உங்கள் பையனோட சாவு நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னோன்னே, ஐயோ நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டானே, இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டியும் புலம்புறாங்க. அதுக்கு அவனும் சொல்கிறான், நீங்கள் ஏதாவது பண்ணி அவளையும் அவன் குழந்தையும் அங்கேருந்து அனுப்பிடுங்க, அதுதான் உங்கள் பையனுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லதுன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்னா, முதல்ல நீங்கள் வந்து ஜெனியை அவங்க பையனுக்கு
கல்யாணம் பண்ணி வைங்கிட்டு. ஆனால் ஜெனி நீ தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் வாங்க ஆண்டி மொதல் நம்ம வீட்டுக்கு போகலாம், அப்புறமா இதை பற்றி பேசிக்கலான்னு இவளும் வீட்டுக்கு போகிறா. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோயின் அவன் குழந்தைக்கு சாப்பிட கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே இவங்க வந்துடுறாங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்கே ஒன்று யாருமே சாப்பிடல, அதுக்குள்ளே உன் பையனுக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு கொடுக்குறியோ அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோயின் பாவம் குழந்தை அது என்ன செய்யும், அதுவும் இல்லாமல் அவன் பிரெட்டு மட்டும் தான் சாப்பிட்றான் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் உள்ள ஃபுட்டே வந்து திருடியா சாப்பிட்றான், அவன் திருடன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இந்த குழந்தையும் ஓடி வந்து ஏன் நீங்கள் என்னையும் எங்கள் அம்மாவை பற்றி இந்த மாதிரிலாம் தப்பு தப்பாக பேசுகிறீங்க, நீங்கள் பேட் பாட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்களோட கையை அடிச்சோன்னே போடா நாயை நீ யாரடா என்னைய போய் பாட்டின்னு கூப்பிட்றதுக்கு, திருடி திங்கிற பையன் தானே நீ, அதுவும் இல்லாமல் என்ன தைரியம் தான் எங்கள் சாப்பாடு திருடி திங்குவான்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினா போதும் இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம், நான் எது வேணாலும் பொறுத்துக்குவேன், என் பையனை பற்றி பேசுனீங்களாக்க நான் பொறுத்துக்க மாட்டேன்ட்டு. அப்படியே உன் பையன் ஒன்றுமே சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லும்போது அந்த குட்டி பையனை வந்து என் வாயை பாருங்க நான் எதையுமே திருடி சாப்பிடலன்ட்டு வாயை கட்டுது. ஓ அப்படியா, நீ எதுவுமே சாப்பிடலையா, உன் வாயில் இருக்காது ஆனால் வயிற்றுல இருக்கும்ல, எங்கே உன் வயிற்றை கீறி கிழிச்சு பார்க்குறேன் அப்போ தெரியும்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் கோவம் வந்துடுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் என் குழந்தைகிட்ட பேசுறீங்களான்ட்டு. உடனே அந்த ஆண்டி டக்குன்னு கோவமாக இருந்துச்சு, கன்னத்தில் அரைஞ்சிட்டு என்னடி என்னையே ஏற்று பேசிக்கிட்டு இருக்கா, உன் பையனோட வயிற்றை கிழிச்சு இப்போ என்ன இருக்குது நானும் பார்க்குறேன்ட்டு கத்தி எடுத்தோன்னே நம்ம ஹீரோயின் கோவத்தில் அந்த கத்தியை வாங்குறா. ஆனால் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுவான். உடனே நம்ம ஹீரோ பார்த்தோன்னா அந்த ஆண்டியை இங்கே பார்த்தியாடா என்ன நடக்குதுன்ற பாரு, என் கத்தி எடுத்து என்னை கொல்ல போக்குறா, இதுக்கு தான் இவளை கூட்டிகிட்டு வந்தியா இங்கே அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கும் வந்து டக்குன்னு அப்படியே கழுத்தை பிடிச்சின்னு இருக்கிறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. ஆனால் அந்த குட்டி பையனும் சொல்கிறான் அம்மா எதுவுமே பண்ணல, இவங்க தான் தேவையில்லாமல் பேசுனாங்கன்ட்டு. நம்ம ஹீரோ இனிமே சொல்கிறான் ஆமாம் நான் மட்டும் சும்மா இருந்தால் உங்கள் குழந்தை கூடன்னு பார்க்காம இந்த குழந்தைய வந்து கொல்றேன்னு உங்கள் அம்மா பேசுனாங்க, அவங்க தான் கத்தியை எடுத்தாங்க, அதனால தான் நான் அதை வாங்கினேன், மற்றபடி இதுக்கும் எனக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்ட்டு. உடனே நான் ஒன்றுமே சொல்லலடா, இந்த பையன் எதோ திருட திண்டுக்கிட்டு இருந்தா நான் என்னன்னு கேட்டேன், சும்மா வயிற்ற கிழிச்சு பார்ப்போன்னு தான் சொன்னேன், ஆனால் இவன் உண்மையிலேயே கத்தி எடுத்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் அந்த குட்டி பையன் இல்லை பாட்டி பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ஆளுக்கடா, இவங்க இங்கே இருக்கவே கூடாது, நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் உனக்கு விஷத்தை வச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, இவங்க அந்த அளவுக்கு பொல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதுக்கு மேலே தாங்க முறையில் போதும் இந்த மாதிரிலாம் பேசுனது, நீங்கள் என்ன வேணாலும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பான், என் குழந்தைய பற்றி மட்டும் பேசாதீங்க நம்ம ஹீரோயின் சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோவா உன் குழந்தைய பற்றி பேசுனா என்ன, அம்மா சும்மா தானே சொன்னாங்க, நிஜமா செஞ்சுட்டா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் சொல்கிறா என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இது யாருன்னு தெரியுமா, இது உங்கள் குழந்தைய பார்த்து திருடண்டு கொலை பண்ணுவேன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீ என்னடி மறுபடியும் இவ்வளோ திமிரா பேசிக்கிட்டு இருக்கா, என்ன தைரியம் தான் இது என் பையனுக்கு பிறந்ததுன்னு சொல்லுவா, எவனுக்கோ பெற்றுட்டு இது என் பேரனா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதுக்கு அங்கே ரெண்டு ஜெனியும் சொல்கிறான் ஆமாம் டிஎன் டெஸ்ட்டில் தான் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சுல, எல்லாம் பொய்யண்டு திரும்ப திரும்ப இது இவங்க குழந்தை தான் இவங்க பிறந்தான்னு சொல்கிறது உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜெனியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் இந்த குடும்பத்தில் நீங்கள் யாரை ரொம்ப தெய்வமாக நினைக்கிறீங்களா, அந்த தாத்தா மேலே சத்தியமாக சொல்கிறேன் இது இங்கே உள்ள வாரிசு தான் சொன்னோன்னா அவங்க பாட்டிக்கு அப்படியே மனசு மாறிடுது. என்னது உண்மையா, இது என்னோட பேரனா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேரனத்தோட வராங்க. ஆனால் உடனே டக்குன்னு ஜெனியை வந்து கையை பிடிச்சிட ஆண்டி என்ன அவள் தான் உளறான்டா, நீங்களும் அப்படி மதி மயங்கிட்டீங்களா, இவ எப்பேற்பட்டவன்னு உங்களுக்கு தெரியாதுன்ட்டு. உடனே அவங்களும் ஆமாம்மா பத்தியா கொஞ்ச நேரத்தில் என்னையே மதி மயங்கிட்ட, இவ மோசமான பொண்ணு இங்கேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இவங்கெல்லாம் எது வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க, உங்களுக்கு இன்னுமா நம்பிக்கையில் இது உங்கள் குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பாவம் சொல்கிறா. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தோன்னா நம்ம ஹீரோயின் சரி இதுக்கு மேலே உங்களை நம்ப வைக்க நான் விரும்பலாம், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போனோன்னா அவங்க ஆண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அப்பாடி சனியை ஒழிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படி நல்லபடியாக அவள் போயிட்டாப்பா இனிமேல் தான் எனக்கு நிம்மதி அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டியும் சொல்லிட்டு போகிறாங்க. உன ஜெனி என்ன லீஜன் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்கன்னு சொன்னோன்னா டக்கு நம்ம ஹீரோவை கழுத்தை பிடிச்சிட்டு நான் தான் தேவையில்லாமல் அவள் விஷயத்தில் மூக்கில் அழைக்க தான் சொன்னல, எதுக்கு தேவையில்லாமல் அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அவங்க அம்மாவோட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுக்கா நீ இவ்வளோ வந்து சண்டை போடுவியா, இவ்வளோ தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆனால் நீ இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்காமல் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துறான். அப்போ தான் பார்த்தா அவனுக்கு ஃபோன் கால் வருது, அதாவது அவங்க தாத்தா சீரியஸாக இருக்காங்கன்ட்டு. நம்ம ஹீரோ அதோட ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். அவங்க ஆண்டி என்னடா ஆச்சு தாத்தாக்கு முடியலன்னு கேள்விப்பட்ட உண்மையானு சொன்னால் ஆமாம்மா இப்போ தான் ஹாஸ்பிட்டல்னு ஃபோன் வந்துச்சு, வா நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அதோட ஹாஸ்பிட்டல் கிளம்பி வராங்க. இங்கே வந்து பார்த்தா பாவம் தாத்தாக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போல இருக்குது, இனிமேல் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னோம்னா நம்ம ஹீரோ சொல்கிறான் நீங்கள் என்ன செய்வீங்களா எது செய்வீங்களா எனக்கு தெரியாது, அப்ராடிலேருந்து டாக்டரை கூட்டிகிட்டு வந்து செக்அப் பண்ணுங்கள், என் தாத்தா ஆகும் பார்த்தா பிழைக்க வைங்கிட்டு. சார் நம்ம தான் ஏற்கனவே நிறைய டாக்டரை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணிட்டோம்ல, அதுவும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இனிமேல் கஷ்டம்னு சொன்னால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்கள் தாத்தா உயிரோட வரணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கவலையாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்து தாத்தா பிழைக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லுவான்னு சொன்னோன்னா என்னம்மா நீ வழி சொல்ல போறியான்ட்டு, ஆமாடா நீ பேசாமல் மேரேஜ் பண்ணிக்க, அந்த நியூஸை
கேட்டால் தாத்தா பொழைச்சிருவாரு, பேசாமல் நீ மேரேஜ் பண்ணிக்க ஜெனி, பாவம் உனக்காக 5 வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா, இன்னும் எவ்வளோ நாள் தானே இப்போ தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோயினும் குழந்தைய செக்அப் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் வரா. அதுவும் ஜோவை பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்தோன்னே இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னடி குழந்தைய கூட்டிகிட்டு வந்து கும்மாளம் அடிக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் குழந்தைய கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணுங்க டாக்டர்னு சொல்லணும். டாக்டரும் குழந்தைய கூட்டிகிட்டு போனோன்னே நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஓங்கி கணத்தில் அரைஞ்சிடா நம்ம ஹீரோ கணத்தில். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப தான் ஓவராக பேசிகிட்டு இருக்கா, நான் தான் சொல்லிட்டேன்னா உனக்கு எனக்கு எந்த ஒரு உறவும் இல்லைண்டு, பின்ன எதுக்கு தேவையில்லாமல் நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் இல்லாமல் நான் யார் கூட சுற்றினா உனக்கு என்ன, ஆமாம் நீ நினைக்கிற மாதிரி நான் இவரை மேரேஜ் தான் பண்ணிக்க போகிறேன், இப்போ அதால் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வேணும்னாலும் கடுப்பு ஏற்றுறா. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகி நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க போகிறது, நானும் தான் ஜெனியை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இன்னும் 3 நாளில் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ கண்டிப்பாக அந்த மேரேஜுக்கு வரணும். நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அந்த மேரேஜுக்கு கண்டிப்பாக நான் வருவேன், நான் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போகிறா. இருந்தாலுமே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளும் அப்படியே வந்து சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஜோசன் பக்கத்தில் வந்து சாண்டின்னு இப்படி தொட வரான். சாரி என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோண்டே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். நீ எதுக்காக இதுக்கெல்லாம் சாரி கேட்குற, நீ ஒன்றும் சாரிலாம் கேட்க வேண்டாம், நான் எப்போவுமே உனக்கு நான் ஒரு நல்லா ஃப்ரெண்டாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலுமே அவன் ஃபேஸ் அப்படி மாறுது. இங்கே அதே மாதிரி டாக்டர் வந்து அந்த குழந்தைய செக்அப் பண்ணிட்டு வரும்போது நர்ஸ் கேட்குறா, டாக்டர் எனக்கு ஒரு டவுட்டு, ஜியாவோட பிளட் குரூப்பும் நம்மளோட லியூஜனோட பிளட் குரூப்பு எல்லாமே மேட்சாக போகுது, அநேகமாக ஜியா வந்து லியூஜனோட பையனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். டாக்டர் இதெல்லாம் பெரிய எடுத்து விஷயம், இதெல்லாம் இப்படி பப்ளிக்காக பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே இதை அங்கே ரெண்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் அவனுக்கும் டவுட்டு, ஒன்றா டக்குன்னு யாருக்கா கால் பண்ணி நீ வந்து உடனே மறுபடியும் டிஎன்ஏ டெஸ்ட் எடு, ஆனால் இந்த டெஸ்ட் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் எடுக்க வேண்டாம், வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஹீரோவுக்கும் ஒரு டவுட் வந்துருச்சு போல இருக்குது, உண்மையிலே இவன் தன்னோட பையனாக இருப்பானா என்னண்ட. அதே மாதிரி மேரேஜும் வந்துருச்சு. இங்கே மேரேஜுக்காக எல்லோரும் ரெடியாக இருக்காங்க, இவங்களும் மனக்குளத்தில் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அந்த மேரேஜுக்கு வந்திருக்கா. உடனே இவளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஜெனி நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் டென்ஷனாகவே நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளை எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் எப்படா மேரேஜ் முடியும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த மேரேஜ் நடத்தி வைக்கிறவரும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். என்ன உங்களுக்கு சம்மதமானு கேட்குறாங்க. ஆனால் அங்கே உள்ள எல்லாரும் என்ன இவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு, இவருக்கு ஒருவேளை இந்த மேரேஜ் பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இதை கேட்டுட்டு வாயம்புடுங்க, தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்ட்டு. அதோட நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கும்போது அங்கே நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு, சார் நீங்கள் சொன்னபடியே டிஎன்ஏ டெஸ்ட்டில் அது உங்கள் பையன் தான் வந்துருச்சுன்னு சொல்லணும். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ உடனே எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இதை கேட்டு எல்லாரும் ஷாக்காயிறாங்க. ஜெனியுமே என்ன சொல்கிறீங்கன்ட்டு, ஆமாம் சியா வந்து என் குழந்தை, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன், ப்ளீஸ் ஜி உங்களுக்காக தான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன், என்னை இந்த நேரத்தில் இப்படி வேண்டாம்னு சொல்கிறீங்களே, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் இல்லாட்டி நான் இறந்து போயிடணும், அவள் கத்த அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல அந்த மேரேஜ் நடத்தி வைக்கிறவர். என்ன சார் அப்போ மேரேஜ் நடக்காதான்னு கேட்டோன்னா, மேரேஜ் நடக்கும் ஆனால் பொண்ணு தான் இப்போ மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட மேடை விட்டு கீழே இறங்கி வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து மோதத்தை காட்டுறான். ப்ளீஸ் சாண்டி என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ட்டு. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் எனக்கு பைத்தியம் தான், நான் நிறையா பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டேன், உன்னை நான் புரிஞ்சிக்காமல் போயிட்டேன், இப்போ தான் எனக்கு எல்லா உண்மையே தெரிய வந்துருச்சு, ப்ளீஸ் என்னை மேரேஜ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் காலில் உழுவாத குறைய கெஞ்சா நம்ம ஹீரோயின் அந்த மோதத்தை வாங்கி தூக்கி வீசிட்டு உங்களை நான் என்றைக்குமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், உங்கள் மேலே எனக்கு அந்த மாதிரி என்ன எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடா. கடைசியில் மேரேஜ் நின்று போயிடுது. நம்ம ஹீரோவும் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கத்துறாங்க, ஏன்டா இந்த மாதிரி பண்ணால், ஜெனி எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொன்னால், உனக்கு கட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னது கரெக்டாக தான் போச்சு, அந்த மாஸ்டர் கரெக்டாக தாங்க சொன்னான்னு சொல்லிட்டு டக்குன்னு வாயை முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு என்னது மாஸ்டரா என்னம்மா சொல்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டு. இல்லைடா உனக்கு வந்து சாண்டி பக்கத்தில் வந்தாலும் உனக்கு கெட்ட காலம் தான், அவள் வந்து அபோசகுணம் உள்ள பொண்ணு அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது, அந்த மாஸ்டர் யாருன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரை இழுத்துக்கிட்டு வர சொல்கிறான். உடனே பார்த்தா அந்த வில்லனையும் இழுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ முன்னாடி நிப்பாட்டோன்னா, நீ தான் மாஸ்டரா, உண்மையை சொல்லுடா, நீ என்னடா எங்கள் அம்மாட்ட சொல்லி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லணும். அவனா அதுவா அது உங்கள் ஒய்ஃபு நீங்களும் சேர்ந்து வாழக்கூடாது, அப்படி வாழ்ந்தால் நீங்கள் இறந்து போயிருவீங்கன்னு உங்கள் அம்மாட்ட சொன்னேன், அதுவும் இல்லாமல் இதெல்லாம் சொல்ல சொன்னதே வந்து ஜெனி தான் அப்படின்ட்டு அவனை இங்கே இருக்கிற எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அதாவது இந்த ராபிட் இறந்தது உங்கள் தாத்தாக்கு நான் தான் மெடிசனை மாற்றி வச்சேன், எல்லாமே உங்கள் அம்மாவை நம்ப வைக்கிறதுக்காக தான், நீங்கள் வந்து சாண்டியோட சேரக்கூடாதுன்னு தான் அந்த ஜெனி செய்ய சொன்னா, அதனால தான் நானும் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு இவனை கட்டி கொண்டு போய் கடலில் தூக்கி வீசுங்க, மீனெல்லாம் தின்னுட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஜெனி எங்கே இருந்தாலும் அவளை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறான். அதோட பார்த்தா அசிஸ்டன்ட் வந்து, சார் ஜெனியை நான் தேடி பார்த்தா அந்த லெட்டர் மட்டும் தான் இருக்கா, அவள் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா நம்ம ஹீரோ அந்த லெட்டர் வாங்கி படித்து பார்க்குறான். பார்த்தா ஜெனி தான் எழுதியிருக்கா, என் மேரேஜுக்காகத்தான் இத்தனை வருஷம் காத்திருந்தா, ஆனால் மேரேஜ் நின்றுச்சு, அதனால நான் இறந்து போகிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அதனால இந்த உலகத்தை விட்டு போகிறேன்ட்டு அந்த லெட்டர் எழுதியிருக்கு. நம்ம ஹீரோவும் படித்து
பிடிச்சி பார்த்துட்டு உண்மையிலே அவள் இறந்துட்டாளா இல்லையான்னு எனக்கு தெரியணும், அதை உடனே கண்டுபிடிச்சி சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயினும் வந்து ஜோ வீட்டில் இருக்கா போல இருக்குது. ஜோவும் இவளுக்கா சூப்பெல்லாம் கொண்டு வந்துட்டு அப்புறம் சாண்டி நான் உனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு மோதிரத்தை எடுக்கிறேன். நம்ம ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சிடா. ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் எப்போயுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இந்த மாதிரிலாம் பண்ணி எனக்கு சங்கடப்படுத்தாதீங்க, நான் கண்டிப்பாக நான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்கிறதா இல்லைன்னு சொன்னால் நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான், உனக்கான இத்தனை வருஷமாக இருக்கேன், ஆனால் நீ என்னை கூட நினச்சி பார்க்க மாட்டேங்கிற, அந்த லூஜின் தான் இன்னும் உன் மனசில் இருக்கானா சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோவும் நம்ம ஹீரோயினை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த நேரம் வந்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு வா இங்கேருந்து போகலாம் நம்ம கூடன்னு சொன்னால் ஜோ விடு கையை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கையை பிடிச்சிருக்க. ஆனால் அவங்க 2 பேருக்கும் சண்டை வருது. டக்கு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கண்ணத்தில் பார்த்து ஓங்கி அரைஞ்சிடா. ஆனால் நம்ம ஹீரோவை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் எதாக இருந்தாலும் என் வீட்டில் வந்து பண்ணுவா, நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி, நீ என்ன லூஸா ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவா நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, இப்போ தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, ப்ளீஸ் என் கூட வந்துடு, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, நான் செத்து போனாலும் உன் கையால் தான் சாகலான்னு இருக்குன்னு சொன்னா நம்ம ஹீரோயின் ஓ அப்படியே நீ சாகலான்னு இருக்கியா, அப்போனா சாகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்குள்ள பாட்டில் எடுத்து நம்ம ஹீரோ தலையில் அடிச்சோன்னா பாவம் நம்ம ஹீரோக்கு தலையிலேருந்து ரத்தம் வருது. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஏன் என்னை இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறா, ஏன் என்னை பாவத்தாளியாக்குறா, ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு, உங்க கூட வாழவே முடியாது, என்னை மன்னிச்சிரு, இங்கேருந்து கிளம்பு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நம்ம ஹீரோ கேட்க மாட்டேங்கிறான். நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, நான் உங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்க்குறேன் அங்கே ஒரு ரிங்கு கிடக்குது. இந்த ரிங்கு கிடக்குது, அப்போனா நீ அவளை மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஆமாம் அவனை மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு தான் இருக்கான், அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துக்கிட்டு இருக்குது, தயவுசெய்து நீ இதில் வந்து தலையிடாத, இனிமேல் தான் நிம்மதியை வாழ விடு, இங்கேருந்து தயவுசெய்து போயிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அதோட அங்கேருந்து கிளம்பி போயிடான். இங்கே அப்படியே அந்த குழந்தைய காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து ஜெனி தான் உயிரோட தான் இருக்கா போல இருக்குது, ஒன்றும் சாக்கல. அந்த குழந்தைய அப்படியே கடத்திக்கிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கும்போது இங்கே பார்த்தா ஜோயானும் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி சாண்டி பண்ணுறா, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்னன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் தான் அன்னைக்கே என்னோட பதிலை சொல்லிட்டேன்னா என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்ட்டு, இனிமேல் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு எங்கன்னு என்னை பார்க்க வராந்தா என்னை எப்பவுமே பார்க்க வராதிங்கன்னு சொல்லிட்டு அவளும் அப்படி ரூமுக்கு வந்து பார்க்குறா. பார்த்தா குழந்தைய காணோம். எங்கே குழந்தைய காணணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எடுத்தால் யாரோ பேசுகிறாங்க, நான் சொல்கிற இடத்துக்கு வா, நீ மட்டும் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியாக்கும், உன் பிள்ளை உயிரோடு இருக்க மாட்டான், பில்டிங்லேருந்து தள்ளி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெனி தான் மிரட்டா போல் இருக்குது. நம்ம ஹீரோயின் சரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா குழந்தைய கட்டி போட்டு வச்சிருக்கா ஜெனி. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துரா. ஜெனி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காண்டு, ஆமாடி எல்லாம் ஒன்னால தாண்டி நான் வந்து லீஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கிட்டத்தட்ட 8 வருஷமாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்ன நடந்துச்சு, மனமடை வரைக்கும் வந்துட்டு என் மேரேஜ் நின்றுபட்டு போச்சு, எல்லாம் ஒன்னாலத்தான், உன் மேலே வச்சுக்கிற அன்பாலத்தான் அவன் இந்த மாதிரி என்னை வேண்டான்னு சொல்லிட்டான், இப்போ நீ மட்டும் எல்லாரும் சந்தோஷமாக வாழ, நான் மட்டும் இது பண்ணவான்னு சொன்னா அந்த குழந்தைய பாவம் அழுதுகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின்னு சொல்கிறா, ப்ளீஸ் நான் சொல்கிறபடி கேளு, உனக்கு எதுவுமே நடக்காது, நான் வந்து லீஜுன்ட்ட பேசுகிறேன், கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அது ஜெனியா கண்டிப்பாக லீஜுன் ஒத்துக்கவே மாட்டான், அதுவும் ஏற்கனவே அவனை லவ் பண்ணிட்டு இருந்தான், இப்போ இது இவனோட குழந்தைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, இனிமையாக என்னை மேரேஜ் பண்ணிக்குவான், அதெல்லாம் பண்ணிக்கவே மாட்டான், இந்த குழந்தை நீங்கள் யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது, உங்களை யாரையும் நிம்மதியாக வாழ விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு வந்து அந்த கத்தி அப்பிரா. வந்து ஜெனியை தள்ளிவிட கத்தி கீழே விழுந்துருது. ஆனால் இவளும் ஓடி வரதுக்குள்ள ஜெனி அந்த கத்தி எடுத்துட்டு குழந்தைய குத்துறதுக்காக வர நம்ம ஹீரோயின் அந்த கத்தியை பிடிச்சி 2 பேருக்குள்ள அப்படியே ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா ஜெனி விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கையை பார்த்தா கையில் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஆனால் அவனும் குழந்தைய அப்படியே அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜெனியோ கத்தி எடுத்துக்கிட்டு சாண்டி உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை குத்துறதுக்காக வர. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ விழுந்ததில் அந்த கத்தி குத்து நம்ம ஹீரோ முதுகில் பட்டுருது. ஆனால் ஜெனி அப்படி பயந்துடா. நம்ம ஹீரோயின்மா ஐயோ என்னாச்சுன்ட்டு ஆனால் ஜெனி சிரிக்கிறா. நீ கடைசியில் நீ அவளுக்காக உன் உயிரை கூட கொடுக்க துணிஞ்சிட்டில, நீ உனக்கு அவதானா முக்கியம், நான் முக்கியமே இல்லைன்னு போயிட்டில, வாழ்க்கையெல்லாம் வீணாக போச்சுட்டா உன்னால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பாடி காட்டும் வந்து ஜெனியை இழுத்துட்டு போயிடறாங்க. அதோட நம்ம ஹீரோவையும் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சோன்னா இங்கே அவங்க அம்மாவும் வந்து பார்த்துட்டு அடிப்பாவி எல்லாம் ஒன்னால தாண்டி, நீ வந்த பிறகு தான் இவ்வளோ நடக்குது என் பையனுக்கு, நான் அப்போவே சொன்னேன் ஆனால் இவன் தான் நம்ப மாட்டேங்கிறான், நீ ஒரு அதிர்ஷ்ட கட்டவன்னு சொன்னால் அவன் நம்புறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் நினைக்கிறது தப்பு, எதுவுமே வந்து இவங்களால நடக்கலை, எல்லாமே பிளான் பண்ணி உங்களை நம்ப வச்சுக்கிறாங்க, நடத்த வச்சுருக்காங்க, எல்லாமே போலின்ட்டு அவனை எல்லா உண்மையும் சொல்லி காட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் இப்போ என் பையன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. டாக்டரும் வரான். நம்ம ஹீரோயின் என்னாச்சு வரைக்கும் பொழைச்சிக்கொள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டோன்னா இல்லை இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண இடத்துல இப்போ கத்தி குத்து விழுந்துக்கிறதுனால கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன் தான்ட்டு, என்னது ஆப்ரேஷனா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஆமாம் உங்கள் பையனுக்கு வந்து போன்ஸ் மேரே கொடுத்தது இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் நம்ம ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரியுது. என்னது என் குழந்தைக்கு போன்ஸ் மேரே
கொடுத்தது இவர் தானே, இவர் என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் அட பாவி நீ இப்படி பண்ணிட்டியா, இப்போ பாரு இப்போ உனக்கு என்ன ஆகுதுன்ட்டு, நீ உயிர் பொழப்பிய மாட்டியோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. டாக்டரும் கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் அழுக, அங்கிட்ட அவங்க அம்மா அழுக. பாவம் நம்ம ஹீரோ அப்படியே கோமால இருக்கான் போல இருக்குது. இங்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்க. இங்கே இதான் சாக்குன்னு கம்பெனிக்குள்ள நுழைஞ்சு லீ இப்போ ஆக்சிடென்ட் ஆகி இதில் கிடக்குறான். அவன் பிழைக்குவானா என்னன்னு தெரியல. அதனால் கம்பெனி இனிமே நான் கம்பெனியை நான் நடத்தினேன்னு சொன்னா அவங்கள ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் திட்டுறாங்க. போடா நீ வெளியே எதா இருந்தாலும் லீவ் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்ட அங்கிளும் என்ன பண்ணாலும் இங்கே ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, நான் தானே வாரிசு, இந்த கம்பெனியை எப்படி நான் கைப்பற்றுவேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த அங்கிளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அங்கிளும் எடுத்து பேசுகிறாங்க. பார்த்தா நம்ம ஜோயான் தான் பேசுகிறான். உங்களுக்கு இந்த கம்பெனி கிடைக்குன்னு தான் நான் சொன்னபடி கேளுங்க, கண்டிப்பாக உங்கள் கம்பெனி கிடைக்கும். ஆனால் அதுக்கு பேசாமல் நீங்கள் லியோட ஷேர்ஸில் பாதி எனக்கு கொடுக்கணும். இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சரி அப்போனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் சொன்னபடி செய்யுங்க, நாளைக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாண்டி நீ என்னை விட்டுட்டு போயிட்டு இல்லை அந்த லீஜனுக்காக, அந்த லீஜனுக்கு நம்ம எதுவுமே கிடைக்க விட மாட்டேன், உன்னையும் கிடைக்க விட மாட்டேன், இனிமேல் என்னோட சுயரூபத்தை நீனும் பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு நம்ம சோயானம் வில்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே அவரோட ஹீரோவுக்காக பெட்ஷீட் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் மேடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியுமா, அங்கே கம்பெனியில் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, அந்த திடீர்னு மீட்டிங் வச்சுருக்காங்க, இந்த சொத்தையெல்லாம் அவங்க அபகரிக்கிறதுக்காக திட்டமிட்டுட்டாங்க, சார் வேறு இப்படி கோமால இருக்காங்க, என்ன பண்ணுறோன்னு தெரியலன்னு சொன்னோன்னா அவங்க அம்மா வந்துட்டு எனது சொத்தெல்லாம் அவன் பக்கம் போகுது, ஐயோ பாத்தியாட நீ கோமால கிடக்குறா, நம்ம சொத்தை எல்லாத்தையும் அவங்க பிடுங்கிக்க போகிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது, தாத்தாவோ இல்லை நீனும் இல்லை நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே போர்டு மீட்டிங் போயிட்டு இருக்குது. இங்கே ஜோயான்னு சொல்கிறான், இந்த மீட்டிங்கில் நல்லபடியாக உங்களுக்கு சாதகமாக நான் எல்லாமே பண்ணித்தரேன், இந்த சொத்தை உங்கள் பக்கம் நான் திருப்பி தரேன், நீங்கள் தான் இந்த கம்பெனிக்கு பிரசிடென்ட்டு, ஆனால் லியோட சாரில் எனக்கு பாதி தரேன்னு சொன்னேன்னா அவங்க அங்கிள் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தானே நானாக தருவேன், என் கம்பெனி என் கைக்கு வரட்டும், அப்புறமா உன்னை எப்படி கலட்டி விடுவேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்கிறான். இங்கே உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்கும் நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், நீங்கள் நான் கூப்பிட்டோன்னா வந்ததுக்கு. ஏன்னா லூ இப்போ கோமால இருக்கான், அவனும் பிழைக்குவானா என்னன்னு தெரியல, எங்கள் அப்பா வேற உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, இப்போ இந்த கம்பெனிக்கு தலைமை இல்லாமல் நடத்த முடியாது, கண்டிப்பாக யாராவது வேணும், அதுவும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியிலேருந்து தான் கண்டிப்பாக ஒரு ஹெட் இருக்குன்னு, இப்போதைக்கு பார்த்தா நான் தான் இந்த கம்பெனியோட ஹெட்டாக இருக்க முடியும், அதனால் நீங்கள் எனக்கு ஒத்துழைச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒத்துழைப்பேன், இல்லாட்டி இந்த கம்பெனிலேருந்து உங்கள் எல்லாத்தையுமே தூக்கிடுவேன், ஏன்டா 90% ஷேர் என் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவன் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடா. இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே லியோட குழந்தைக்கு தான் தாத்தா எழுதி வச்சுக்கிறாங்கன்ட்டு. யாருமா நீ இடையில இந்த கம்பெனியில் உனக்கு என்ன வேலை, நீ என்ன திடீர்னு இங்கே இருக்கிற வெளியே போன்னு சொன்னால், நான் தான் லீஜனோட ஒய்ஃபு, இதுதான் அவனோட சன்னு, இந்த குழந்தைக்கு பேரில் தான் அவங்க தாத்தா 90% ஷேரையும் எழுதி வச்சுக்கிறாங்க, அதனால இவன் தான் இந்த கம்பெனிக்கு ஓனர் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, வா சூப்பராக இருக்குது, இது நல்லா இதாக இருக்குது, இந்த பொண்ணு எங்கே இருந்தால் திடீர்னு ஒய்ஃபுன்னு சொல்லுவாலாம், இது குழந்தைன்னு சொல்லுவாலாம், இதெல்லாம் நான் நம்பணுமா அப்படிங்கிற மாதிரி அங்கிள் கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் இங்கே பாருங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் இது லிஜினோட குழந்தை தாண்டு கன்ஃபார்மாக இருக்குது, வேணா நீங்கள் பார்த்துக்கலாம், அதுவும் இல்லாமல் லிஜின் இப்போ முடியாமல் கோமால தான் இருக்காரு, கண்டிப்பாக அவர் திரும்பி வருவார், அவர் வர வரைக்கும் நாங்கள் தான் அந்த கம்பெனியை நடத்துவேன் நம்ம ஹீரோயின் சொல்லும்போது அவங்களோ ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் என்னடா இது திடீர்னு இவ்வளோ இப்படி குழப்பமாக இருக்குது, இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது நம்ம ஜோயானு எழுந்திருச்சுட்டு, சாண்டி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இங்கேருந்து போ, கண்டிப்பாக லீஜனோட ஷேர்ஸ் எல்லாம் நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ நீ யார் எனக்கு என் புருஷனோட ஷேரை வாங்கி தரது, நீ ஒன்றும் பிச்சை போட வேண்டாம், ஏன்டா இதுக்குள்ளே எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்குது, நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா டக்குன்னு ஜோயான் ஒரு ரிப்போர்ட்டை காட்டுறான், இது 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட், இதில் டிஎன்ஏ டெஸ்ட்டில் கண்டிப்பாக ஜியோ லீஜனோட குழந்தை இல்லைன்னு வந்திருக்குது, வேணா பாருங்கள் இதுதான் உண்மை, பொய் சொல்கிறான்னு சொன்னா அங்கிளும் நம்ம ஹீரோயின் கையில் உள்ள அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு இப்போ எல்லாமே பொய்ன்னு போயிடுச்சா, இவன் லீஜனோட குழந்தையே கிடையாது, அதுவும் இல்லாமல் நீ சொல்கிற கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொன்னேன்னா அப்போ தாத்தா வந்துடுறாரு, அப்போ நான் சொன்னால் நம்புவியா அப்படிங்கிற மாதிரி தாத்தாவை பார்த்தோன்னா அந்த அங்கிளுக்கு அப்படி மூஞ்ச மாறிடுது, உன்னை தாத்தா டக்குன்னு கணத்தில் அரைஞ்சிட்டு ஏன்டா நாயை உன்னைய கம்பெனிக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னேன், நீ என்ன தைரியம் தான் கம்பெனியில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்னு சொன்னேன்னா, அப்பா நான் தான் உங்கள் பிள்ளை, நீங்கள் அந்த பெரிய பையனுக்கு எழுதி வைப்பீங்க, அவன் பையனுக்கு சொத்து எழுதி வைப்பீங்க, இப்போ இவனோட பையனுக்கும் எழுதி வைப்பீங்க, ஆனால் நான் என்ன பண்ணுறதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு எல்லாம் கிடச்சிருக்கேன், உன்னை மாதிரி மோசமான ஆளுக்கு நான் எதுவுமே தரதா இல்லை, நான் தான் உயில் எழுதியிருக்கேன், என்னோட பேரன் பிள்ளைகளுக்கு தான் இந்த சொத்துண்டு, அதனால கண்டிப்பாக லீஜனோட பையனுக்கு தான் சொத்தெல்லாம் சேருன்னு சொல்லிட்டு தாத்தாவும் இவன் தான் என்னோட பேர பையனா பார்க்க அழகா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவரும் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதோட ஒரு வழியாக அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்கள் எப்போ கண் முழிப்பீங்க, குழந்தை உங்களை பார்க்கணும் உங்களை கூப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, நானும் அந்த நாளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அப்போ தான் லைட்டாக அப்படி சாறு
வருது. நம்ம குழந்தையும் டாடின்னு கூப்பிடும்போது நம்ம ஹீரோ அப்படி கண் முழிச்சு பார்த்துறான். நம்ம ஹீரோயின் உடனே பார்த்துட்டு நீங்கள் முழிச்சிட்டிங்களா, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. கடைசியில் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா சேர்ந்துறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ஆண்டியும் சொல்கிறாங்க, சாண்டி என்னை மன்னிச்சிருமா, நானும் ஜெனி பேச்சை கேட்டுட்டு என்னென்னமா பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. பரவாயில்ல ஆண்டி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க பாவம் அவங்களோட மூட நம்பிக்கை பயன்படுத்திக்கிட்டு அவள் அந்த மாதிரி பண்ண சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவளோட ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் மேரேஜ் ஏற்பாடு பண்ணுறாங்க போல இருக்குது. ஃபர்ஸ்ட் மேரேஜில் தான் ரொம்ப மோசமாக போயிடுச்சு, இனிமேல் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அழகாக ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு மேரேஜுக்கு வந்து நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த குழந்தையும் கொண்டு வந்து ஒரு மோதிரத்தை கொடுக்க நம்ம ஹீரோ ஆசையாக நம்ம ஹீரோயின் கையில் மோதிரத்தை போட்டு விட்றான். அப்புறம் என்ன, ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இதோட கிளம்புறேன். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறந்தாமல் லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, பாய்.